நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். யூடியூப் வாயிலாகவும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்க உங்க பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் தான் இந்த வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த ஜனம் என்று அவர் சொல்வதை உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய ஜனங்களாக அவருக்கென்றே ஏற்படுத்தினார். அவருக்கென்றே தேவன் தெரிந்து கொண்டார். நம்மை தேடி வந்து ஆண்டு ஒரு நாளிலே தெரிந்து கொண்டார் அல்லவா? நாம பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள கிடந்தோம். நம்ம ஆண்டவரை அறியாத குடும்பத்துல நம்ம இருந்தோம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளிலே தேடி வந்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார் அல்லவா? அவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய ஜனங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருக்கென்றே தெரிந்து கொண்டார். அவருக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை தேடி வந்து அவர் ரட்சித்தார். அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் அணைத்து கொண்டார். அதுவும் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை அப்படிலாம் அவர் சேர்த்து கொண்டதின் காரணம் என்னன்னா, அவருடைய துதியை, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய், அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய், புகழ்ச்சியை கொண்டு வருகிறவர்களாய் நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழணுன்றதுக்காகத்தான் நம்மை தேடி வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு ரட்சித்து அபிஷேகித்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வார்த்தையை தான் எரேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல, எரேமியா 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை பாருங்க. கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரை, யூதாவின் குடும்பத்தார் எல்லாரையும் என்னுடைய ஜனங்களாக நான் அவர்களை சேர்த்து கொண்டேன். எப்படி சேர்த்து கொண்டேன் அப்படின்னா, ஒரு கச்சையானது, ஒரு கயிறானது ஒரு மனுஷனுடைய போட்டிருக்கிற அங்கியில, அந்த அங்கி ட்ரெஸ் ஃபிட்டா நிக்கணும், அது நல்லா ஒழுங்கா நீட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அறையில கட்டப்படுகிற ஒரு கச்சையை போல, ஒரு பெல்ட்டை போல, ஒரு கயிறை போல என்னுடைய அறையோடு கூட சேர்த்து இந்த ஜனங்களை நான் சேர்த்து கொண்டேன். எதுக்காக ஆண்டவர் சொல்றார்? எனக்கு ஜனங்களாக, அடுத்து கீர்த்தியாக, துதியாக, மகிமையாக நான் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் யூதா குடும்பத்தாரையும் என்னுடைய ஜனங்களாகவும் எனக்கு கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் ஒரு கச்சையை போல என்னோடு நான் சேர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். ஆனா தேவன் தெரிந்து கொண்ட இந்த நோக்கம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்னு கர்த்தர்ல சொல்றார். ஏன் அப்படின்னா, அவர்கள் எனக்கு செவிகொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க ஆணுடைய வார்த்தையை கை கொள்ளவே இல்லை. ஆணுடைய 10ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து அவங்க இருதய கடினத்தின்படி நடந்து அவங்களுக்கு எது விருப்பமா தெரிஞ்சுச்சோ அதை தான் அவங்க செய்தாங்க. அதனால ஆண்டவர் சொல்ற அந்த அதிகாரத்துல நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கயிறு இற்று போன ஒரு கயிறு, அதாவது ஒரு கயிறு கெட்டு போச்சுன்னா எப்படி, அதை கட்டவே முடியாதபடிக்கு அந்த போயிடும். அது இத்து போயிடுச்சுன்னா அது பிரயோஜனமே இல்லாம போயிடும்.
அதே போல இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார், யூதா குடும்பத்தார் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனாலே அவங்க கெட்டு போன ஒரு கச்சைக்கு ஒப்பாகி போனார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் அப்படி போனாங்க, ஆனா உங்களை என்னையும் இயேசு தேடி வந்து அவருடைய ஜனங்களாய், அதே நோக்கத்தை நம்ம மேல இன்னைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவருடைய ஜனங்களாய், அவருக்கு கீர்த்தியாய், ஆண்டவருக்கு மகிமையாய், புகழ்ச்சியாய், துதியை கொண்டு வருகிறவர்களாய், மகிமையை கொண்டு வருகிறவர்களாய், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாய் உங்களே என்னையும் ஆண்டவர் அவரோடு ஒரு செடியும் கொடியும் போல நம்மை அவர் சேர்த்து இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேறணும்னா நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளணும். நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ள நாம் மறுக்க கூடாது. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கத்தான் ஆண்டவர் எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று மறுத்ததுனாலே கெட்டு போனது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கெட்டு போன வாழ்க்கையாய் போய்விடக்கூடாது. நம்மை தேடி வந்து ரட்சித்த அப்பாவுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலகத்துல வாழ்றதுக்குள்ள நம்ம வாழ்கிற நாட்கள் வரை அது நிறைவேறிய தீரணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்குதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். அவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். செவி கொடுக்கலன்னா என்ன நடக்கும், செவி கொடுத்தா எப்படி நடக்கும், அதுதான் கர்த்தர் நம்ம கூட பேசுறார். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சவுலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார் 15:22, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டதுல சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க செலுத்துகிற பலிகள் எல்லாம் விட நம்ம ஆண்டவருக்கு காணிக்கையை ஒரு பலியாய் செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்காக எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1000 ஸ்தோத்திர பலிகள்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு செலுத்துவோம். அந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை எடுத்து ஒரு நாள்ல உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இப்படி நமக்கு செலுத்துகிற காணிக்கைகள், நம்ம செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள், இன்னும் நிறைய தேவனுக்காக நம்ம மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்யற காரியங்கள், தான தர்மம் பண்ணுகிற காரியங்கள், இது எல்லாம் ஒரு பலியை போன்றது தான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இந்த பலிகளை பார்க்கிலும் என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தால், என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தால் அதுதான் எனக்கு பிரியமாயிருக்கும். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவருடைய வார்த்தையை கை கொள்ளாம நம்ம என்ன பலி ஆண்டுக்கு செலுத்தினாலும் அதுல தேவன் பிரியப்படுகிறது இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த சவுல் ராஜா ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல ஆண்டவர் இந்த சவுலை தான் ராஜாவாக ஏற்படுத்தினார். ராஜாவாக ஏற்படுத்தி அவரை வச்சுட்டு ஆண்டவர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அவர் சொன்னாரு, அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆண்டவர் ராஜாவாகிய சவுல் ராஜா வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்பொழுது ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னா, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தப்ப ஜனங்களை அமலேக்கியர் என்ற ஒரு கூட்டம் வழிமறித்து அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணாங்க. அது என் மனசுல இன்னும் அந்த காரியம் என் மனதிலேயே நான் வச்சிருக்கிறேன். அதனால சவுலே, நீ எழும்பி போய் அந்த அமலேக்கை மடங்கடிச்சிரு, அவனுக்கு உண்டான எல்லாற்றையும் நீ சங்கரிச்சிரு, புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் குழந்தைகள் யாரு மேலே இறக்கம் வைக்காத, அவங்களுடைய ஒட்டகங்கள் ஆடுகள் கழுதைகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார் சவுலை. சவுல் சரின்னு சொல்லிட்டு போனார். அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. சவுல் ஆனால் தேவன் சொன்னபடி அவர் செய்யவே இல்லை.
தேவன் ஒன்று சொன்னால் அவர் தன்னுடைய இஷ்டப்படி செய்துட்டு தான் ஆணுடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி சாமுவேல் இடத்திலே சொன்னார். ஆனா சாமுவேல் அவரை பார்த்து கேட்டான். அப்ப ஆண்டவர் பார்த்தார், சவுல் ஆண்டவர் சொன்னதை செய்யல, சொன்னபடி செயல்படல. இந்த சவுல் என்ன பண்ணார்னா, அந்த ராஜாவையும் உயிரோடு பிடித்து வைத்துக் கொண்டார், குழந்தைகள், புருஷர், ஸ்திரீகள் எல்லாரையும் கொன்று விட்டார். ஆனால் நல்ல ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் இதெல்லாம் முதல் தரமா இருக்கிறது, 2ஆம் தரமா இருக்கிறது, இதெல்லாம் அழிச்சு போட அவருக்கு மனசு இல்லை. மனசு இல்லாம அதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டார். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றார், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆனா ஆண்டவரோ சாமுவேல் இடத்துல, சவுலை குறித்து இவனை ராஜாவாக்குறது எனக்கு மனசாபமா இருக்கிறது, நான் ஏன் இவனை ராஜாவாக்குறேன், என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுன்னு ஆண்டவர் துக்கப்பட்டுட்டார். சாமுவேலுக்கு இது பெரிய துக்கமா இருந்துச்சு. அப்ப சவுலை சந்திக்க வரும்போது தான் சவுல் சொல்கிறார், நான் ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்பதான் சாமுவேல் சொல்றாரு 19ஆம் வசனத்துல, நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? இந்த சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவனுக்குள்ள இருந்த பொல்லாத கிரியைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அவன் கொள்ளையின் மேல் பறந்து ஆடு மாடு இதெல்லாம் முதல் தரமா இருந்த மனுஷங்களெல்லாம் கொண்டுட்டான், ராஜாவை கொல்லல. எந்த ஒரு நாட்டுடைய வெற்றியும் ராஜாவை முதல்ல ராஜாவை தான் கொல்லுவாங்க, ராஜாவை உயிரோடு பிடிச்சு வச்சுக்கிட்டான். ஆனா புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தையெல்லாம் கொண்டுட்டான், ஆடு மாடை தப்ப வைத்தான். அப்ப அவனுக்கு அந்த கொள்ளையின் மேல், அந்த கொள்ளை பொருளின் மேல், அந்த மிருக ஜீவன்கள் மேல், அந்த உலகத்தின் காரியங்கள் மேல் ஒரு ஆசை. அதுதான் சொல்றார், நீ கொள்ளையின் மேல் பறந்து பொல்லாப்பை செய்தது என்ன? அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நானும் உலகத்தின் மேல ஆசை வைத்து கர்த்தருடைய வார்த்தையின் சொல்லை கேட்காம நம்ம போயிடக்கூடாது. நம்ம கூட ஆண்டு பேசிட்டு இருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுறீங்களான்னு யோசிப்பாங்க. உலகத்தின் ஆசையின் நிமித்தம், உலகத்தின் மேல் உள்ள ஆசையின் நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் மறுத்து விடக்கூடாது. அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சவுல் சொல்லுகிறார், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு இந்த ஆடு மாடுகளெல்லாம் ஜனங்கள் வச்சிருக்காங்க, நாங்க மற்றதெல்லாம் அழிச்சு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் அவனை பலியிட சொல்லவே இல்லை, யாரு மேல எது மேல இறக்க வைக்காம எல்லாத்தையும் நீ கொண்டு போட்டு அததான் சொன்னார். ஆனா சவுல் அப்படி செய்யாமல் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பலியிடணும், அதுக்காக ஜனங்கள் இதெல்லாம் தப்ப வச்சாங்கன்னு சொல்றார். அப்ப தேவன் ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு செய்யறார். நாம கூட எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அப்படியே கீழ்ப்படுகிறோமா, அல்லாட்டால் ஆண்டவர் ஒண்ணு சொல்ல நம்ம வேறொரு காரியத்தை செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுங்க, அப்ப அந்த ஆண்டவர் பலியிடவே சொல்லல, அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலியை பார்க்கிலும் நீ எனக்கு பலி செலுத்துவதை விட எனக்கு நீ கீழ்ப்படிந்தா அதுதான் எனக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்றார். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, ஆண்டுடைய வார்த்தைகளை கை கொள்றோமா? உங்க மனசாட்சி, உங்க மனதை நீங்க யோசித்து பாருங்க, உங்க வழிகளை நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் என் கூட பேசுற வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேனா, நான் கை கொள்றேனா அப்படின்னு யோசித்து பாருங்க. அடுத்து அந்த சவுல் என்ன பண்ணார் அப்படின்னா, 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, 4ஆம் வசனத்துல, நான் கர்த்தருடைய கட்டளையும் உடைய வார்த்தைகளையும் மீறினதுனாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். மனுஷனுக்கு பயந்து நாம் கர்த்தருடைய சொல்லை மீறக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கீழ்ப்படிய சொல்லியிருக்காரு, ஆனா எனக்கு மனுஷங்களுக்கு பயம், எங்க அம்மாவுக்கு பயம், எங்க அப்பாவுக்கு பயம், என் கூட பிறந்தவங்களுக்கு பயம், இப்படி எங்க ஊழியருக்கு பயம், பாஸ்டருக்கு பயம், இப்படி யாரோ ஒருத்தருக்கு பயம். அதனால அந்த பயத்து நிமித்தம் நான் அவங்க சொல்லதான் கேட்கிறேன், ஆண்டவர் சொல்ல கேட்கல அப்படின்னா ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. நம்ம ஆண்டோடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவேன்னு ஒப்பு கொடுக்கும் போது எல்லா சூழ்நிலையவும் ஆண்டவர் நமக்கு கட்டாயம் சாதகமாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, மனுஷனுக்கு பயந்து நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத நம்ம பின்வாங்கிடக்கூடாது, அவர் சொல்ல நம்ம கீழ்ப்படியாம மறுத்துடக்கூடாது. அடுத்து பவுல் பார்த்தீங்கன்னா 15:12 அவர் சொல்றாரு, போட்டிருக்கு, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களுக்கு சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேல் அறிவிக்கப்பட்டான். சவுல் செய்தது ஆண்டவருக்கு முதலாவது பிரியமே இல்லை, ஆண்டுடைய வார்த்தையை முழுமையா நிறைவேற்றவே இல்லை. ஆனா சவுல் தான் எல்லாம் கர்த்தர் சொன்னதை செய்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். அப்ப தன்னுடைய பெருமைய
விளங்க பண்றதுலதான் அவன் குறியா இருந்தான். ஆண்டவர் சொல்றார், நீங்க எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. நம்ம அவருடைய மகிமைக்காகத்தான் தேவன் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை புகழணும், அவருக்கு துதிய கொண்டு வரணும், அவருக்கு புகழ சேர்க்கணும். அதுக்குத்தான் ஆண்டவர் நமக்காய் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை அவருக்கென்று அவர் தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை கரம் பிடித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம எதை செய்தாலும் என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக பண்ணணும், என் ஆண்டவருக்கு புகழ சேர்க்கணும். ஆனா அவனும் தனக்கு அங்கு பெருமை சேர்த்து கொண்டான், தனக்கு ஜெய சம்பவம் நாட்டி கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவனுக்குள்ள உலகத்தின் மேல ஆசை. கர்த்தர் ஒண்ணு சொன்ன அவன் ஒண்ணு செஞ்சான். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்வாங்க. இல்ல, அரைகுறையான கீழ்ப்படிதலே அல்ல. தேவனுக்கு நான் முழுமையாய் கீழ்ப்படியணும். அடுத்து ஜெயஸ்தம்பம் நாட்டினான். ஜனங்களுக்கு பயந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கினேன்னு சொன்னான். இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தம் சவுலை கர்த்தர் புறக்கணித்தார். சவுலை விட்டு ஆவியானவர் விலகி போனார். ஆண்டவர் விலகின உடனே பொல்லாத ஆவி சவுலை பிடித்தது. தாவீது, ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதை அவன் கொல்லும்படியாய் அவன் ராஜாவா இருக்கிற காலம் வரைக்கும் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான். அவனுடைய மரண நேரத்துல கூட கர்த்தர் அவனுக்கு எந்த உதவியும் செய்யல. அப்படி சவுலுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், உங்களை என்னையும் அவருடைய ஜனங்களாக, அவருடைய மகிமைக்காக, துதிக்காக, அவருடைய புகழுக்காக நம்மளை அவர் ரட்சித்தார், நம்மளை அவர் சேர்த்து கொண்டார். அப்ப அந்த நோக்கம் நிறைவேறணும்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்காது. அவர் நம்மை விட்டு விலகிடுவார். பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் தான் நம்மை தாக்கும். நம்ம கூட கர்த்தருடைய கிருபை இருக்காது, அவருடைய தயவு இருக்காது. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறாம போயிடும். அது மாத்திரம் அல்ல, அந்த சவுல் மேல் வைக்கப்பட்ட அந்த சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை அப்படியே ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்து விட்டார். அப்ப நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேற நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா கர்த்தர் வேறு ஒருவருக்கு அதை மாற்றி விடுவார். தாவீது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாயிருந்தான். அந்த மகன் மேல கர்த்தர் அந்த பொறுப்பை வச்சுட்டாரு, அந்த ராஜா என்கிற பொறுப்பை. நான் தாவீதை குறித்து, அப்ப தாவீது எப்படி இருந்தான் பாருங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 13 அதிகாரம் 22 வசனத்துல தாவீதை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார். பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். சவுல் ஆண்டுடைய இருதயத்தில் உள்ளதை நிறைவேற்றல. அதுக்கு பல சாக்கு போக்கு சொல்லி அவன் தப்பிச்சானே ஒளி அவன் மனம் திரும்பவும் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் மாறி போனான். ஆனா ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை தான் அவன் செய்வான், என் மனதுல உள்ளதை அவன் செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். தாவீது அப்படிதான் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டார். கர்த்தருடைய கற்பனைகளின்படி அவர் நடந்தார். சங்கீதம் 119 சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய தாவீது சொல்லி இருப்பார். அது மாத்திரம் இல்ல, அதனால தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் கூடயே இருந்தார். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். தாவீதை போன இடத்துலலாம் கர்த்தர் காப்பாற்றினார். தாவீதோடு கர்த்தருடைய கரம் பலமா இருந்தது. என்ன செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உரியாவின் சங்கதியை தவிர இது எந்த விதத்திலும் ஆண்டவர் தாவீதை குறையே சொல்லல. மனுஷன்தான் தவறினான், ஆனாலும் கர்த்தர் எச்சரித்த உடனே தன்னை தரைமட்டமாய் தாழ்த்தி அவர் மனம் திரும்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால பாருங்க, தாவீது மூலம் தேவன் மகிமைப்பட்டார், தேவனுக்கு துதி உண்டாயிற்று. தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். அந்த தாவீதின் சந்ததியில் இயேசு பிறந்தார். தாவீதின் வேறும் சந்ததியுமானவர் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, தாவீது பாருங்க எத்தனை சங்கீதங்கள் கர்த்தரை புகழ்ந்து, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி, பிரஸ்தாபம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் எழுதின சங்கீதங்கள் இன்றைக்கும் நம்ம வாசித்து நாம கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். அந்த சங்கீதங்கள் நம்மை கர்த்தருக்குள்ளே நடத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்ம மூலமா தேவன் மகிமைப்படுவதற்கு அது வழி உண்டாக்குகிறது. அப்ப தாவீதுடைய வாழ்க்கை தேவன் சொன்னபடியாகவே அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனமாய் அவருக்கு மகிமையவும் துதியவும் கீர்த்தியவும் புகழையும் கொண்டு வருகிறதா இருந்தது. காரணம், அவர் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டார்,
கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்தார். என்ன செஞ்சாலும் ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் போலாமா போகக்கூடாதா, இப்படி நிறைய இடத்துல தாவீது விசாரித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஆண்டவர் சொல்றபடியே செய்யறார். கற்பனைகள் மேல பிரியமா இருக்கிறார், ஆண்டுடைய கட்டளைகள் மேல பிரியமா இருக்கிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால அவருடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்றேன்னு சொன்னார். இப்படி தாவீது எழுதுனதை நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை தேடி வந்து அவருடைய ஜனமாய் அவருடைய மகிமைக்காக, துதிக்காக, புகழுக்காக தெரிந்து கொண்டார் அல்லவா, அந்த நோக்கம் நிறைவேறணும்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்மை முழுமையாய் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். செவி கொடுக்காத ஒரு கடின இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம அவர் ஒண்ணு சொல்ல வேற ஒண்ணு நம்ம செய்யக்கூடாது. அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிற அந்த கீழ்ப்படுதலை இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படியாய் வார்த்தையை கேட்கிற எங்க ஒவ்வொருவரையும் நீ தேடி வந்து உம்முடைய ஜனமாய் நீ தெரிந்து கொண்டிரையா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த அது ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக, துதியாக, புகழை கொண்டு வருவதற்காக, உம்முடைய துதியை பிரஸ்தாபம் பண்ணுவதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரே. அந்த நோக்கம் வசனத்தை கேட்கிறவங்க எல்லாரும் மேலும் நிறைவேறட்டும், எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அது நிறைவேற முடியாதபடி எங்களுக்குள்ள கீழ்ப்படியாம இருக்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாத ஒரு இருதயம் இருக்கும் என்றால், அந்த இருதயத்தை இன்றைக்கு நீ மாற்றி உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிற ஒரு இருதயமாய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயமாய் எங்களுடைய எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் நீ சீர்படுத்தும், சிறப்படுத்தும் ஆண்டவரை நீ பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.